எழுத்தாளர், உதவியாளர் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான கல்வித் தகுதி வந்து 10வது டிகிரி இருக்குன்னு சொல்றாங்க. வேரியஸ் வேலைவாய்ப்பு விட்ருக்காங்க. எழுத்தர், உதவியாளர் எல்லா மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 10/2/2025. ஓகே, 10/2/2025 எழுத்தாளர் அண்ட் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் அப்ளை பண்ண முடியும். இதோட நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ இதுதான் அது. எங்கன்னா டாட்டோ மெமோரியல் சென்டரில் வேலையாக பதிவு இது ஸ்டார்டிங் டேட் வந்து 10/1/2025, எண்டிங் டேட் வந்து 10/2/2025 சொல்லியிருக்காங்க. ஸோ பொசிஷன் அவைலபிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து மெடிக்கல் ஆன்காலஜி லெவல் வந்து 13 சொல்லியிருக்காங்க. லெவல் ஆஃப் 1,23,000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 50,000. குவாலிஃபிகேஷன் டிஎம் டிஎன்பி மெடிக்கல் ஆன்காலஜி. மெடிக்கல் ஆஃபீஸர் ரேடியாலஜிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் என்ன கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் ஆஃபீஸர் ரேடியேஷன் ஆன்காலஜி, ஓகே, ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் பீடியாட்ரிக் ஆன்காலஜி, மெடிக்கல் ஆஃபீஸர் நியூக்ளியர் மெடிசின் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் பிளாஸ்டிக் சர்ஜரி ஒரு வேக்கண்ட்டு. ஓகே, மெடிக்கல் ஆஃபீஸர் டி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மெடிக்கல் சூப்பர்டென்ட், ஓகே, சூப்பர்டென்ட் போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. லெவல் ஆஃப் 1 11/67 சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் 1, ஆஃபீஸர் இன் சார்ஜ் டிஸ்பென்சரிக்கு வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கண்ட்டு பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி இருந்தால் போதும். ஓகேங்களா. ஸோ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசின் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ரேடியேஷன் ஆன்காலஜி ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. கிளினிக்கல் ஃபிசியாலஜிஸ்ட் ஒரு வேக்கண்ட்டு. டெக்னீஷியன் சிக்கு வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேடுக்கு 12th இருந்தால் போதும் கொடுத்துருக்காங்க. நர்சிங் சூப்பரண்ட் கிரேடுக்கு ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் நர்ஸ் ஒரு வேக்கன்ட் கொடுத்து 2 வேக்கன்ட் இருக்குது. ஃபீமேல் நர்ஸ் ஒரு வேக்கண்ட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு வேக்கண்ட்டு. ஓகேங்களா. அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கண்ட் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் இருந்தால் போதும். ஓகேவா. லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. அட்டண்டருக்கு வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேஷன் இருந்தால் போதும், 12th ஸ்டாண்டர்ட் இருந்தால் போதும். ஓகே, ட்ராட் ஹெல்ப்பர் வந்து ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 5 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 26 டைப் ஆஃப் போஸ்ட் கொடுத்து ஒரு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரிலேருந்து இன்ஜினியரிங் இருக்குது, டிகிரி சாதாரண டிகிரி 10th 12th அப்புறம் டிகிரி எல்லாமே இருக்குது, கலந்துருக்கு. டெக்னீஷியன் இருக்குது, கிரேடெலாம் இருக்குது. சரிங்களா. ஸோ அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 10/2/2025. ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ரெக்ரூட்மெண்ட் hpchrcvd.tmc.government.in இதுக்கு போய் நீங்கள் பண்ணிக்கலாம், என்கொயரி பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபுல் கொடுத்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் பிடிஎஃப் ஃபில் பண்ணணும்னா இந்த கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வரும். ஹோம் போனீங்கன்னா ஹோம் பேஜில் தான் இருக்கிறோம் இப்போ. சரிங்களா. டாட்டா மெமோரியல் சென்டர் இருக்குது, ஹோம் சென்டர் இருக்குது. ஓகேங்களா. ஹோம் சைட் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வெப்சைட்டில். ஓகேவா. தேங்க்யூ.